தமிழகத்திலே முதலிடத்தை பிடித்த எடப்பாடி மகிழ்ச்சியிலே அதிமுகவினர். நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே போல மே மாதம் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் எண்ணப்பட்டு அறிவிக்கப்பட இருக்கிறது. அன்றைய தினம் நமது சேனல்ல 10 நிமிடங்களுக்கு ஒரு காணொலிகள் வந்து கொண்டே இருக்கும். லைவ் ரிசல்ட்டை கூட நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்றத்தில் என்பது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்குமே மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். அதாவது அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற பலப்பரீட்சைக்கு மத்தியிலே தமிழக வெற்றி கழகம் உள்ளே வந்தது. இந்த திராவிட கட்சிகள் 2 கட்சிகளும் இணைந்து புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் உள்ளே விட்டுவிடக்கூடாது என்பதிலே மிகவும் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதிலே மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது. அதாவது அரசியல் ரீதியாக அதிமுக வேறு திமுக வேறாக இருந்தாலுமே விஜய் எதிர்க்கக்கூடிய வகையிலே இருவரும் ஒன்றாக சேர்ந்துதான் விஜய் எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. அதே போல அங்கிட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நபர்களும் பார்த்தீங்க அப்படின்னா விஜயுடைய வருகையால் நம் கட்சி அழிந்து விடுமோ என சொல்லி அவர்களும் அதற்குரிய வேலைப்பாடுகளையும் பார்த்து கொண்டுதான் இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முதல்வர் வேட்பாளர்கள் நிற்கக்கூடிய, அதாவது முதலமைச்சர் வேட்பாளர் நிற்கக்கூடிய அந்த நபருடைய தொகுதியிலே வாக்கு சதவீதம் என்பது எப்படி இருந்தது, யார் முதலிடத்தை பிடித்தார்கள் அப்படின்னு பார்த்தா அதிலும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலிடத்தை பிடித்திருக்கிறாராம். அதாவது முதல்வர் வேட்பாளர் தொகுதிகள் பதிவான வாக்குகள் அடிப்படையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி தொகுதியிலே அதிகபட்சமாக 89.9% வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறதாம். அடுத்தபடியாக விஜயுடைய பெரம்பூர் தொகுதியிலே 86.72%, ஸ்டாலினுடைய குளத்தூர் தொகுதியிலே 83.52% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து விஜயன் கிழக்கு தொகுதியிலே 79.32%, சீமானுடைய காரைக்குடி தொகுதியிலே 71.82% வாக்குகளும் பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிற தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அப்பொழுது அப்படி பார்த்தால் என்றால் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடக்கூடிய எடப்பாடி தொகுதியிலே 89.09% வாக்குகள் என்பது எடப்பாடி பழனிசாமி தொகுதியிலே பதிவாகி இருப்பதும் அதாவது மிகப்பெரிய விஷயமாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த வாக்கு சதவீதம் என்பது அதிகரித்திருப்பது அதிமுகவிற்குத்தான் ஆதரவாக இருக்க போகிறது. வாக்கு சதவீதம் என்பது அதிகரித்திருப்பது நமது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சோதனை காலமாக வரப்போகுதென செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது தேர்தல் முடிந்த மறுநாளே உதயநிதி துபாய் கிளம்புகிறார், நமது ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல் கிளம்புகிறார். இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அனைவரும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். அதாவது ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஆண்டுகள் நாம் ஆட்சியாக திமுகவுடைய ஆட்சியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உதயநிதியை முதலமைச்சராக்கிவிட முடியும். இல்லை என்றால் வாய்ப்புகள் என்பது குறைவு. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்த 5 ஆண்டுகள் திமுகவுடைய கையிலே சென்றால் கண்டிப்பாக தமிழகம் தமிழமாக இருக்காது என அதிமுக அனைவரும் அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்தாங்க. இதற்குரிய முடிவுகள் பூரா தமிழக மக்கள் யார் தலையிலே எழுதி வைத்திருக்கிறார்கள் என மே மாதம் 4ஆம் தேதி தான் தெரிந்துவிடும் அப்படின்னே கூட சொல்லலாம். மே மாதம் 4ஆம் தேதி ஒரு 3-4 மணி வாக்கிலே யார் ஆட்சி அமைக்கப் போகிறது, அதிமுகவா திமுகவா தமிழக வெற்றி கழகமா அல்லது நாம் தமிழர் கட்சியா என அனைத்து விதமான தகவலும் தெரிந்துவிடும் அப்படின்னு தான் சொல்லியாகணும். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.